வீட்டு மாடியில் பார்க் செய்யப்பட்ட கார், படகு, வந்தே பாரத் ரயில், ஹெலிகாப்டர், விமானம், ஏவுகணை என திருப்பூரில் வித்தியாசமான ட்ரெண்ட் பரவி வருகிறது. இது குறித்து பார்க்கலாம் வரக்கூடிய செய்தி தொகுப்பில். பொதுவாக வீடு கட்டினால் வீட்டின் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் அமைப்பது வழக்கம். ஆனால் திருப்பூரில் வீடுகளின் மேல் தளத்தில் விமானம், ஹெலிகாப்டர், ஏவுகணை, கார், வந்தே பாரத் ரயில் என அனைத்தையும் நிறுத்தி வைத்துள்ளனர். இது என்ன புது ட்ரெண்டிங்காக இருக்கே என்று வியந்து பார்க்கும் வகையில்தான் அமைந்துள்ளது ஒவ்வொன்றும். சொந்தமாக வீடு கட்டுவது என்பது ஒவ்வொருவரின் கனவு என்றே சொல்லலாம். அப்படி கட்டப்படும் வீடு நமக்கு வசதியாக இருக்கிறதா என்பதை விட மற்ற வீடுகளை விட வித்தியாசமாகவும் மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வகையிலும் அமைய வேண்டும் என்பதில் ஒவ்வொருவரும் அதிக அக்கறை காட்டுவார்கள். அப்படித்தான் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வீடுகள் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளன. வீட்டின் மொட்டை மாடியில் வத்தல், வடகம் காய வைப்பது வழக்கம். ஆனால் இங்கு வீட்டின் மொட்டை மாடியில் விமானத்தையும், காரையும், ஹெலிகாப்டரையும், அவ்வளவு ஏன் வந்தே பாரத் ரயிலையும் பார்க் செய்துள்ளன திருப்பூர் பகுதி மக்கள். இப்படி பிரம்மாண்டமான தோற்றமுள்ள பொருள்களை வீட்டின் மீது அமைப்பதால் வித்தியாசமான தோற்றத்தோடு தனித்துவமாகவும் விளங்குகிறது. எப்படி துவங்கியது இந்த ட்ரெண்ட் என விசாரித்த போது அனைத்து கட்டிடங்களையும் கட்டியவர் ஒருவரே என பதில் கிடைத்தது. அந்த கட்டிட வடிவமைப்பாளரை தேடி பிடித்தோம். அவர் திருப்பூர் மாவட்டம் படியூர் பகுதியை சேர்ந்த பழனிசாமி. 2ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் குடும்ப வறுமை காரணமாக சிறு வயதிலேயே கட்டட பணிக்கு சென்றுள்ளார். 2 ரூபாய் கூலி பெற்று சித்தான் வேலைக்கு சென்ற இவர் நாளடைவில் கட்டட பணிகளின் நுணுக்கங்களை அனுபவ வாயிலாக கற்றறிந்து தற்போது 45 வருட அனுபவத்தில் பில்டிங் கான்ட்ராக்டராக உயர்ந்து வீடுகளை கட்டி வருகிறார். இதுவரை 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டியதோடு மசூதிகளையும் கட்டியுள்ளார் என்பது கூடுதல் தகவல். இப்படி எப்போதும் போல் வீடு கட்டாமல் வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டுமென்ற முயற்சியில் வீட்டின் மீது கப்பல், படகு, விமானம் போன்றவற்றை செய்து அசத்தி உள்ளார் பழனிசாமி. சார், என் பேர் பழனிசாமி. 45 வருஷமாக அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பில்டிங் ஒவ்வொரு வித்தியாசம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன் சார். சார், ஃபர்ஸ்ட் பில்டிங் நான் சபரிமலை போயிருந்தேன். அப்புறம் போட்டை பார்த்தேன். அந்த போட் ஒன்று போட்டேன். ஃபஸ்ட்டு கப்பலை போட்டேன். அவர் பேர் சலீமுங்க. இப்போ கப்பல் சலீம்னு தெரியும் கோம்பை தோட்டத்தில். அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சுங்க அது. அடுத்தது வந்தே பாரத் ஒன்று போட்டேன். அசோக சக்கரம் ஒன்று போட்டுக்கிறேங்க. போட்டு போட்டுக்கிறேங்க. படகு போட்டுக்கிறேங்க. ஹெலிகாப்டர் ஒன்று போட்டுக்கிறேங்க. இப்போ ஃப்ளைட் ஒன்று போட்டுக்கிறேன். நல்லா ரீச் ஆகிட்டுங்கிறக்காக நல்லா இருக்குதுக்காக செய்கிறேன். ஒவ்வொரு பில்டிங் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கட்டுங்கிறக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டு அட்ரஸை சொல்லுங்க என்று கேட்டால், அட்ரஸ் எல்லாம் வேணாம்ப்பா, வீட்டின் மேலே ஃப்ளைட்டு நிற்கும், ஹெலிகாப்டர் நிற்கும், ட்ரெயின் பார்க் பண்ணியிருக்கும்பா, அந்த வீடு தான் என கூறும் அளவிற்கு வீட்டின் அடையாளமாகவே மாறி உள்ளது இந்த வித்தியாசமான தோற்றம். இதனால் வீட்டின் உரிமையாளர்களும் பெருமை கொள்கின்றனர். என் பேர் ஷேக் அப்துல்லாங்க. திருப்பூரில் வசிக்கிறேங்க. மச்சனா வீடு கட்டணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஒரு மேஸ்திரியை ரெடி பண்ணி அவங்க அந்த பில்டிங் நல்லா முடிச்சு கொடுத்து அதனால் டிஃப்ரென்ஸாக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க விமானம் பண்ணியிருந்தாங்க. அச்சுரிச்சு விமானம் நேச்சராகவே இருந்துச்சுங்க. இந்த ஏரியாவிலையும் கொஞ்சம் நல்ல வரவேற்பு கிடைச்சி. இதற்கு செலவு செய்ய முடியாது என்று வீட்டின் உரிமையாளர்கள் கூறினாலும் தனது சொந்த செலவிலேயே இதுபோன்ற வித்தியாசமான வடிவங்களை தந்து வீட்டிற்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கிறார் இந்த கட்டட மேஸ்திரி பழனிசாமி. அந்த வகையில் ஏவுகணை, கிரிக்கெட் பேட், ஸ்டெம், கிரிக்கெட் உலகக்கோப்பை, குடை, மணிக்கூண்டு, ஹெலிகாப்டர், விமானம் என வடிவமைத்துள்ளார். இது வெறும் அழகுக்கான கட்டடம் மட்டும்தானா என கேட்டால் இல்லை. அதையும் பிரயோஜனமாக மாற்றி தண்ணீர் தொட்டியை கார் வடிவிலும், வந்தே பாரத் ரயில் வடிவிலும் வடிவமைத்து அசத்தியுள்ளார். இதனால் இப்போது திருப்பூரில் வீடு கட்டுகின்றவர்கள் மொட்டை மாடியில் ஏதாவது ஒரு பொருளை அடையாளமாக வைத்து கட்ட வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். எந்த துறையாக இருந்தாலும் அதில் புதுமைகளை புகுத்தினால் மட்டுமே சிறப்பான நிலையை அடைய முடியும் என்பதற்கு இந்த கட்டடங்களே சாட்சி.
மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மணிகண்டனுடன் ஷீபா ஜானட்.